கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட ஒரு வார்த்தை பேச விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. ரொம்ப அமேஸ் ஆகுறான். ரொம்ப எக்ஸைட் ஆகி ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை இயேசுவை துதிக்கிறான். அப்போ நான் உன்னை ஒரு சின்ன விஷயத்தை நான் உன்னை பற்றி வெளிப்படுத்தி சொன்னதுனாலயா நீ என்னை விசுவாசிக்கிற? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறார். சில நேரத்தில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம விஷயங்கள்லையே நம்ம நம்மளை லிமிட் பண்ணிடுறோம். இப்போ நாத்தான்வேல் ஒரு காரியம் அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருந்தான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவனுக்கும் ஆண்டவருக்கும் அங்கே ஒரு என்கவுண்டர் நடக்குது. அந்த விஷயத்தை வச்சுட்டு அங்கே ஆண்டவர் பேசின காரியத்தை, அவனை குறித்து தெரிந்த காரியத்தை இயேசு இங்கே அவனை பார்க்காத, மாம்சத்தில் அவனை பார்க்காத இயேசு அவனை குறித்து பேசும் பொழுது அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்த சில காரியத்தினால அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவன் அந்த லெவலில் அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின சில விஷயம், அவன் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச அந்த அற்புதத்தை அந்த ஒரு லிமிட்டில் என்ன பண்ணிட்டான், அவன் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். அப்படி அதுலேயே அவன் ஆண்டவரே நீ பெரியவர் அப்படின்ட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒன்றும் இல்லைப்பா, இதுக்கு மேலே நான் உனக்கு செய்வேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்லிட்டு. சில நேரத்தில் நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய விசுவாசம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல்லையே லிமிட் ஆயிடுது. குடும்பத்து காரியத்தில், பொருளாதாரத்தில், சில சரீர பிரகாரமான சில காரியத்தில் ஒரு சில அற்புதங்கள், இது எனக்கு கிடைச்சா போதும், இது எனக்கு வந்தால் போதும், இது எனக்கு இதுவானால் போதும். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, உன் விசுவாசம் அவ்வளவுதானா? இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில காரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு, ஒரு நல்ல வீடு அந்த வாடகைக்கு இருந்தால் போதும் அப்படின்ற அந்த லெவல்லையே நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொந்த வீட்டை தருவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், அவருக்காக நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லை. அப்போ அந்த விசுவாசம் அவ்வளவுதான் இருக்குது அப்படின்றத ஆண்டவர் பார்த்து இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்காக என்னை விசுவாசிக்கிறீங்க, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம், பெரிதானவைகளை நீ பார்க்க போகிற, உன் குடும்பத்தில் பெரிதானவைகளை காணப்போகிற, உன்னுடைய பொருளாதாரத்தில் பெரிதானவைகளை காணப்போகிற, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் பெரிதானவைகளை காணப்போகிற அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். என் நாத்தான்வேலுக்கு அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே வானம் திறக்குது, அவன் கண்கள் பார்க்குது, அங்கேருந்து ஏணி வருது, அங்கேருந்து தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் அவன் பார்க்கிறான். அப்போ ஆண்டவர் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் நல்லா அப்படி விசுவாசிங்க, கர்த்தர் அப்படி செய்வார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு அப்படி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். செவிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீ பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களோடு கூட அந்த பெரிய காரியங்களை செய்ய போகிறது கஷ்டம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்கிறேன். நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.